இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள இந்த எக்ஸிட் போலில் அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு முடிவு வெளியாகி இருக்கிறது. இங்கு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மையை தாண்டி 98 இடங்களில் இருந்து 120 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. திமுக 92 இருந்து 110 இடங்கள், அதிமுக மிக குறைவாக 22 இருந்து 32 இடங்கள் என இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியாவின் எக்ஸிட் போல் முடிவுகளின்படி தாவேகா தமிழகத்தில் அடுத்த ஆட்சியையே பிடிக்கும் என வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்து நமது விருந்தினர்கள் ஹரிமாதவன் மற்றும் இதயத்துல்லா கருநாகராஜன் ஆகியோர் தங்களுடைய நிறைவு கருத்தை தெரிவிக்கலாம். ஆக்சிஸ் மை இந்தியா 98 இருந்து 120, இங்கு திமுக 92 இருந்து 110. அந்த அறுதி பெரும்பான்மைக்கு தேவை 118 இடங்கள் தேவை. திமுக அந்த 118 இடங்களை எட்ட முடியாது என்ற கருத்து கணிப்பு முடிவுகளை இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா தெரிவித்திருக்கிறது. இதே போல அதிமுக மிக குறைவாக 22 32 வாக்குகளை மட்டுமே பெற முடியும் என அனைத்து வாக்கு கணிப்பு கருத்து கணிப்புகளுக்கும் மாற்றாக ஒரு இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியாவின் வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழகத்தில் தாவேகா திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றுவதற்கோ அல்லது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே அந்த இழுபறியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை மூத்த அரசியல் தலைவர் இதயத்துல்லாவிடம் முதலில் கேட்டுவிட்டு அதன் பின்னர் ஹரிமாதவன் கருநாகராஜன் ஆகிய இருவரும் தங்களுடைய நிறைவு கருத்தை இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். முதல்ல இதயத்துல்லா சார் சொல்லுங்க, இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது இந்தியா டுடே ஒரு முன்னணி இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா பல கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுவிடும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்காவிட்டாலும் அந்த 118 என்ற அறுதி பெரும்பான்மையை தாண்டுகிறது தாவேகா என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு வாய்ப்பு இருக்குதா? அது இதுவரை நீங்க மொத்தம் 7 கருத்து கணிப்புகளை பார்த்தீங்க. ஆமா, 7ல் 5 திமுகவுக்கு ஆதரவா இருந்துச்சு, 2 அதிமுக திமுகன்னு கொண்டு வந்துச்சு. இந்த ரெண்டையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துடக்கூடாதுன்னு வித்தியாசமா ஒண்ணு கொடுப்போம், கூட்டாம் போக்கலன்னு மக்கள் பேசுவாங்க இல்லையா? சும்மா போட்டு பார்ப்போம், வந்தா ஆக்சிஸ் இந்தியாவா அல்லது இந்தியா டுடேவான்னு பேர் வரும், இல்லைன்னா அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஏற்கனவே பல கருத்து கணிப்பு நாம சொல்லி தோத்து போயிருக்கோம். இதுல அட்லீஸ்ட் நம்ம முயற்சியை எடுப்போம். சாதாரண நிறுவனம் சார், முக்கியமான ஒரு நிறுவனம் தான். சும்மா நான் முக்கிய நிறுவனங்கள் தான், அது சில நேரங்கள் அமுக்கிய நிறுவனங்களா மாறிடும். முக்கிய நிறுவனங்கள் அமுக்கிய நிறுவனங்களா மாறும். நான் இப்ப என்ன சொல்றேன், அப்போ கூட பாருங்க ஓரளவுக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு சின்ன எட்ஜ், ஒரு 6 இடங்கள் தான் வித்தியாசம் வருது. அதனால நீங்க இந்த ஓவரால் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, அதாவது போல் ஆஃப் போல்ஸ் வச்சுக்குவோம். இப்ப போல் ஆஃப் போல்ஸ் வச்சுக்கிட்டா 5 நிறுவனங்கள் திமுகவுக்கும் அல்லது 6 நிறுவனங்கள் திமுகவுக்கும், 1 அதிமுகவுக்கும், 1 தாவேகாவுக்கும் சொல்லுது. இப்ப 6 1 1 இந்த 2 இப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 6 பெருசா 1 பெருசா, 6 பெருசா 1 அல்லது 2 பெருசா, 6 தான் பெருசு. ஆக கருத்து கணிப்புகள்ல போலா போல்ஸ் சொல்லுவாங்க. கருத்து கணிப்புக்கெல்லாம் கருத்து கணிப்பு அல்லது சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். கருத்து கணிப்பில் அரசர், கருத்து கணிப்பில் சக்கரவர்த்தி என்று சொன்னால் நிச்சயமாக திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. அதுவும் தாவேகா வந்ததுனால திமுக அதிக இடங்களை பெறுது. தாவேகா வராம இருந்தா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய போட்டி இருந்திருக்கும். அந்த போட்டியை இல்லாம ஆக்கியது தாவேகா. அதனால் தாவேகாவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி நன்றி செலுத்துகிறது. ஓகே, சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பின் இறுதி கட்ட முடிவுகள் தொடர்பாக ஹரிமாதவன் மற்றும் இதயத்துல்லா சார் மற்றும் நாகராஜன் சார் ஆகியோரை கேட்கலாம்.